67 காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று இருந்த நிலை மாறி அகில இந்திய அண்ணா திமுக தொடங்கிய பிறகு தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலை, குறிப்பாக தேர்தல் சூழ்நிலை, திமுக அல்லது அகில இந்திய அண்ணா திமுக என்று மாத்திரமே இருந்த நிலை இந்த தேர்தலில் ஒரு மாற்றம் கண்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாகவே உணர்ந்திருக்கிறோம். அதன் காரணமாகவே திமுக அதிமுக அல்லாது இரு கட்சிகளுக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்று கருதுகிற வாக்காளர்கள் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துவிட்ட காரணத்தால் தான் அந்த வாக்குகளை அடைவதற்காக ஒரு போட்டி தமிழகத்தில் வந்திருக்கிறது. ஒரு வகையில் இது ஆரோக்கியமான ஒரு போட்டி. இது தருகிற அறிகுறி என்ன என்பதை திராவிட முன்னேற்றக் கழகமும் அகில இந்திய அண்ணா திமுகவும் புரிந்து கொள்ள வேண்டாம். ஒரே வரியில் சொல்ல வேண்டுமானால், அரசியல் களத்தில் திமுக அல்லது அகில இந்திய அண்ணா திமுக அவருடைய ஆதிக்கம் நிலவி வந்திருக்கிறதே, அந்த ஆதிக்கத்தினுடைய முடிவின் தொடக்கம் இந்த தேர்தலில் தெரிகிறது. It is the beginning of the end of the DMK and ADMK domination in the political field of Tamil Nadu. It is the beginning of the end. It is not even the end ன்னு சொல்லல. அதுதான் இந்த தேர்தலில் தெரிகிற அம்சம். எங்களை பொறுத்தவரையில் நேற்றைக்கே நான் குறிப்பிட்ட விஷயத்தை தான் இன்றைக்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த வாக்கு சிதறக்கூடாது என்பதில் நாங்கள் தீவிரமாக இருந்தோம். அதனால ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. எதிர்பார்ப்பு எங்களிடம் இருந்தது என்பதை விட எங்களுக்கு எதிர்பார்ப்பை உண்டாக்கியவர்களும் அவர்கள்தான். ஆனால் நிறைவாக அறிவித்த முடிவின் காரணமாக தமிழ்நாட்டில் சமீப காலமாக நிலவிய ஒரு குழப்ப சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு தெளிவு பிறந்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற திரு ஜாவ்டேகர் அவர்கள் சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் விருப்ப மனு பெற்று 234 தொகுதிகளுக்கும் 3000க்கும் மேற்பட்டவர்கள் விருப்ப மனு தந்து அதை கோட்ட வாரியாக சென்று நேர்காணல் நடத்தி தொகுதிக்கு 3 பேர் வீதம் பட்டியலிட்டு அதை மீண்டும் ஒரு முறை உறுதி செய்வதற்கான முயற்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்று மாலை 3 மணிக்கு தேர்தல் பணிக்குழு கூடுகிறது. அநேகமாக இன்றோ நாளையோ அதை தொடர்ந்து அதிகாரபூர்வமாக எங்கள் கட்சியின் விதிமுறைப்படி இருக்கிற 15 பேர் கொண்ட தேர்தல் குழுமம் அமைக்கப்பட்டு அதுவும் கூடி வேட்பாளர்களை அநேகமாக இறுதி செய்து வைத்திருக்கோம். அந்த பரிந்துரையை நாங்கள் மத்திய தலைமைக்கு அனுப்ப முடியும். அதனால் இனி நாங்கள் பிஜேபி பிளஸ் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் சில கட்சிகள் தேர்தலை சந்திப்பதற்கான முயற்சி, அது குறித்து பொறுப்பேற்றிருக்கிற ஜாவ்டேகர் அவர்களுக்கு வந்திருக்கிற காரணத்தால் அநேகமாக தெளிவான ஒரு கருத்து செய்தி உங்களுக்கு இன்று மாலை அல்லது நாளை காலை அவர் மூலமாகவே கூட உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என் தரப்பிலிருந்து நான் சொல்ல விரும்புகிற விஷயம் இதுதான். ஆனால் மக்களுக்காக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் என்றால், இந்த தேர்தலில் அகில இந்திய அண்ணா திமுக அதற்கு எதிர்ப்பான சூழ்நிலை தமிழ்நாட்டில் பரவலாக அதிகமாகவே இருக்கிறது என்பது உண்மை. ஊழல் என்பது ஒரு முக்கியமான அம்சம். டாஸ்மாக் கடைகளை அரசாங்கமே திறந்து அதில் வருமானத்தை எதிர்நோக்கி இருக்கிறது என்பது இரண்டாவது அம்சம். அதன் காரணமாக சீர்குலைந்திருக்கிற சட்டம் ஒழுங்கு என்பது மூன்றாவது அம்சம். இதுபோல பல்வேறு விதமான அம்சங்கள் அகில இந்திய அண்ணா திமுக அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுக்களை சுமத்துவதற்கு நிறைய அம்சங்கள் இருக்கின்றன. ஆனால் வாக்காளர்கள் மத்தியில் நாங்கள் என்ன சொல்கிறோம்? மாற்று என்ன? இப்போது ஊழல் செய்த ஒரு கூட்டணி ஒரு ஆட்சியை மாற்றிவிட்டு 5 ஆண்டுக்கு முன்பாக ஊழல் செய்த கட்சியை மீண்டும் கொண்டு வருவதா மாற்று? அது மாற்றல்ல. ஏதோ என்னுடைய தந்தை காலத்தில் நடைபெற்ற தவறுக்கு நான் பாவ மன்னிப்பு கேட்கின்ற, என் காலத்தில் நடக்காது என்று சொல்வதற்காக மாற்று? அல்லது ஆட்சிக்கு வந்து ஊழல் செய்வதற்கே வாய்ப்பில்லாமல் இருப்பவர்கள் அமைத்திருக்கிற அணிக்கு வாய்ப்பா?
ஆட்சிக்கு பந்தும் ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அதைத்தான் முன்னிறுத்து நாங்கள் தமிழக மக்களை சந்திக்க போகின்றோம். ஆக்க ரீதியாக வாக்களியுங்கள். யார் வெற்றி பெறக்கூடாது என்று சிந்தித்து எதிர்மறையாக வாக்களிக்காமல் யார் வெற்றி பெற வேண்டும் என்று சிந்தித்து வாக்களியுங்கள். இதைத்தான் மக்கள் மத்தியில் சொல்கின்றோம். கொள்கை ரீதியாக சொல்ல வேண்டுமானால் ஓங்கி உயர்ந்து தமிழகத்தில் இருந்த ஒரு தேசிய உணர்வு சூரிய கிரகணம் போல சில காலத்திற்கு தமிழ்நாட்டில் மங்கியிருந்து மீண்டும் கிரகணம் விலகுவதற்கான காலம் இது. அந்த ஓங்கியிருந்த தேசிய உணர்வு அரசியல் களத்திலும் விளையச் செய்வதற்கு வாக்களியுங்கள். இந்த இரண்டு அம்சங்களையும் தான் மக்கள் முன்பாக நாங்கள் வைக்க இருக்கின்றோம். இன்றைய தினம் 3 மணிக்கு மாலையில் தேசிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் குழு சந்திக்கிறது. அதைத் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் இன்று இரவு முழுவதும் நடைபெறும். ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் பொதுக்கூட்டங்கள் மூலமாக மக்களை சந்தித்து வருகின்றோம். இந்த வார இறுதிக்குள்ளாக மிக தெளிவாக எல்லா நடவடிக்கைகளும் முடிவுற்று களம் இறங்குவதற்கான சூழ்நிலை உருவாகும் என்று நான் நம்புகின்றேன். என் தரப்பிலிருந்து நான் சொல்வதற்கு இவைதான் இருக்கின்றன. உங்களுக்கு ஏதாவது கூட்டணி தவிர்த்து வேறு ஏதாவது அம்சங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்பினால் கேட்கலாம். கூட்டணி குறித்து எது கேட்டாலும் நான் சொல்ல போகிற ஒரே பதில் ஜாவ்டேக்கரை கேளுங்கள். அதெல்லாம் 2 நாள்ல உங்களுக்கு சொல்வோம். ஜாவ்டேக்கர் அதுக்காக வந்திருக்காரு. இனி நாங்கள் வேகமாக வேலையை ஆரம்பிக்கலாம். பிஜேபி பிளஸ் என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்திய காரணமே பிஜேபியை இந்த சேர்ந்து சந்திக்கும் என்பதல்ல, பிஜேபியும் இதர கட்சிகள் தமிழ்ல சொன்னார். கட்சியில பெரிய கட்சி சிறிய கட்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எது பெரிய கட்சி சிறிய கட்சி என்பதை முடிவு செய்ய வேண்டியது வாக்காளர்கள் தான். இல்ல, உங்களுக்கு புரியறதுக்காகத்தான் பிஜேபி பிளஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினேன். பிரகாஷ் ஜவடேக்கரும் இதே வார்த்தையை தான் யூஸ் பண்ணிருக்காரு. யாருங்க? ஜீரோ வந்து ஜீரோ சேர்ந்தா ஜீரோ கூட்டினாலும் வகுத்தாலும் கழித்தாலும் ஜீரோ தாங்க கணக்கு. அதுல என்ன உங்களுக்கு கணக்கு மாற்ற சொல்றீங்களா? இல்ல, நான் எங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ஏதேனும் அவர் உங்களை புரிந்து கொள்வதற்காக சொன்ன கருத்துக்கு நான் விளக்கம் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரையில் நான் ரொம்ப தெளிவாக சொல்கின்றேன். அந்த கூட்டணி அமைந்தது குறித்தெல்லாம் நான் இப்போது எந்த விமர்சனமும் செய்ய விரும்பவில்லை. ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இருந்த நேரில் அவர் யாரோடு வருவாரா மாட்டாரா என்றெல்லாம் இருந்த சூழ்நிலையில் அது தெளிவாகிவிட்டது என்பதில் எனக்கு ஒரு ஆறுதல், சை ஆஃப் ரிலீஃப். அதனால் நாங்கள் மேற்கொண்டு விரைவாக நடவடிக்கை தொடங்க முடியும் என்பதனால் ஒரு மகிழ்ச்சி. அது தொடங்கிவிட்டது. ஜாவ்டேக்கர் அவர்களே நேற்றைக்கு டெல்லியிலே சொன்ன கருத்தை மறுபடியும் சொல்ல வேண்டுமானால், அநேகமாக இன்றைக்கும் நாளைக்குள்ள முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலே கூட நாங்கள் முடிவு செய்து விடுவோம் என்கிற அளவுக்கு வேகமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. வேகத்தடை நீங்கிவிட்டது. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நாடாளுமன்ற தேர்தலில் என்னங்கய்யா? நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக ஒரு வலுவான 3வது கூட்டணியை தமிழ்நாட்டில் அமைச்சு ஒரு மாற்று கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலில் பாஜக தனித்து விடப்பட்டிருக்கு. அதாவது இல்லை, இது தனித்து விடப்பட்டதில்லை. பாஜக எப்போதுமே தனித்துவம் வாய்ந்த கட்சியாகத்தான் எப்போதும் இருக்கிறது. அந்த பாயிண்ட்ல பார்த்தா நாங்கள் தனியாக தான் இருக்கோம். தனித்து விடப்பட்ட கட்சி அல்ல, தனித்துவம் வாய்ந்த கட்சி அது. அப்போ நரேந்திர மோடியை பிரதமராக்க வேண்டும் என்று வரும்பொழுது ஆவலாக அனைவரும் வந்தார்கள். இப்போது தாங்களே முதலமைச்சராக வர வேண்டும் என்று வரும்பொழுது விலகி சென்றிருக்கிறார்கள். இது இயற்கை தானே, இயல்பு தானே. அது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்கள் சார்பாக கட்சி சார்பாக நாங்கள் எந்த முதல்வரையும் முன்னிறுத்தவில்லை. சரத்குமார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரிக்க போறதா தெரிவிச்சிருந்தாரு. திடீர்னு வந்து அதிமுக கூட்டணி நல்லது தானே, எங்கேயாவது போய் செட்டில் ஆகிட்டோம். எனக்கு ஒன்றும் அது ஒன்றும் பெரிய நாங்கள் நிச்சயமாக வருவார்கள் நாங்கள் நினைத்திருக்கவில்லை. போனதை பற்றி எங்களுக்கு வருத்தம் இல்லை. ஒவ்வொரு கட்சியும் தான் கட்சி தன்னுடைய வெற்றியை மனதில் வைத்து திட்டமிடுகிறார்கள். அதை யாரும் குறை சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சிக்கும் தன்னுடைய வெற்றியை வைத்து திட்டமிடுவதற்கு உரிமை இருக்கிறது. அந்த திட்டத்தை நாங்கள் செய்து கொண்டுதான் வருகிறோம். வெற்றியை மனதில் வைத்துத்தான் திட்டமிடுகிறோம். இவ்வளவு தூரம் நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் ஏமாந்து விட்டீர்களே, இப்படி நீங்கள் எல்லாம் இப்போ ஒரு கேள்வி கேட்டீர்களே. தமிழ்நாட்டுடைய மூத்த தலைவராக இருப்பவர், அனுபவம் வாய்ந்த ஒருவர்,
அவர் நேற்று முன்தினம் பேசின அறிக்கையில் விஜயகாந்த் எங்களோடு வருவார் என்று பேசுகிறார். திமுகவோடு நாங்கள் போக மாட்டோம் என்று அறிவித்த பிறகு பிரேமலதா அவர்கள் தில்முலு கட்சி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சனம் செய்த பிறகும் அவர் அப்படி பேசுகிறார் என்றால், எங்களை பொறுத்தவரை விஜயகாந்த் எங்களை பற்றி அப்படி எந்த விதமான வர்ணனையும் செய்யவில்லை, எங்களை மோசமாக விமர்சிக்கவில்லை, மாறாக எங்களோடு வருவதாகத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். அதனால நாங்கள் எதிர்பார்த்த என்ன, அரசியல் இதெல்லாம் நடக்கதானா? ஒவ்வொரு கட்சியுமே ஒரு கூட்டணி அமைப்பது என்பது தன் பங்குக்கு பலம் சேர்ப்பதற்காக அமைப்பார்கள். கொள்கை ரீதியான வேறுபாடு இருக்கிற கட்சியோடு சேருவதற்கு வாய்ப்பில்லை. இடதுசாரிகளோடோ காங்கிரஸ் கட்சியோடோ அது ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். மற்றபடி நாங்கள் எதிர்பார்த்ததில் தவறில்லை. அவர் முடிவெடுத்ததும் அவருடைய பொறுப்பை, அவருக்கு அந்த முடிவெடுப்பதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது விஜயகாந்தாக இருந்தாலும் சரி, சரத்குமாராக இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகளும் கூட அவரவர்கள் தங்களுடைய வெற்றி வாய்ப்பு தங்கள் நலன் கருதி முடிவெடுக்கிறார்கள். நாங்கள் எங்கள் நலன் கருதி நாங்கள் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இதில் அடிப்படையாக முக்கியமாக இருக்கிற கட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி. மத்தியில் இருக்கிற நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இன்னமும் இருக்கிறது. ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகரித்திருக்கிறது. கடந்த முறை நாங்கள் பெற்ற 16.6% என்பது பெருவாரியான வாக்குகள் நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்பதற்காக அளித்த வாக்குகள், யார் வேட்பாளராக இருந்தாலும் சரி. அது இன்னும் கூடியிருக்கிறதே ஒழிய குறைவில்லை. அந்த வாக்குகளுக்கு யார் பங்குதாரர்கள்? நாங்கள் தான் அதற்கு அதிகமான பொறுப்புள்ளவர்கள். அந்த வகையில் அந்த வாக்குகளை நாங்கள் இன்னமும் அதிகரித்து மக்களை சந்திப்போம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதை பங்கு பெற வாருங்கள் என்று நாம் அழைக்கின்றோம். வந்தால் பங்கு தருவோம். எப்படி பார்க்கிறேன் என்று கேட்டால், அதுல முதல் பலி, அந்த கூட்டணிக்கு பெயர் மக்கள் நல கூட்டணி. இந்த மக்கள் நலன் பலியாகிவிட்டது, விஜயகாந்த் கூட்டணி என்று மாறிவிட்டது. தனித்து போட்டின்னு சொல்லலைங்க, விஜயகாந்த் தானே கேட்குறீங்க. விஜயகாந்த் அவர்கள் தனித்து போட்டின்னு சொன்ன உடனேயே திருமதி பிரேமலதா அவர் தலைமை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கட்சிகள் எல்லாம் வரலாம் என்று அறிவித்தார்கள். அவர் தனித்து போட்டின்னு சொல்லலை, சொன்னாலும் உடனே அடுத்து விளக்கம் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் என் பொறுப்பில் இல்லை. தேர்தலுக்காக பொறுப்பேற்றிருக்கிற ஜாவ்டேக்கர் இங்கே வந்திருக்கிறார். நான் இன்னும் அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல. காலையில் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும்பொழுது அவருடைய தொலைபேசி இப்போ தான் எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு இப்போ அங்கே போக முடியாது. இப்போ இங்கே தான் வரப்போகிறார், 2 நாள் என் கூட தான் இருக்க போகிறார். அவர் தான் பொறுப்பாளர், அவர் தான் இதெல்லாம் அறிவிக்கணும். யார் யாரை சந்திப்பார் அவரெல்லாம் அவர் அறிவிக்கணும். ஆனால் நிச்சயமாக ஒன்று சொல்லிவிட்டேன், பிஜேபி மற்றும் இதர கட்சிகள் அறிவிக்கலைங்க, தயார் செய்து ரெடி. எங்கள் கட்சியில் பிஜேபி தமிழ்நாட்டில் அறிவிக்க முடியாது. நாங்கள் பரிந்துரை டெல்லிக்கு அனுப்ப முடியும். டெல்லியில் இருக்கிற தலைமை தேர்தல் குழு தான் இது வேட்பாளரை அறிவிக்க முடியும். முதல்வர் வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கிடையாதுங்க, அப்பயே சொல்லிட்டேன். நம்ம அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் முத கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தது. ஆனா கடைசி வரைக்கும் இப்போ பிஜேபி தான் ஒரு கூட்டணி முடிவும் ஆகுது. நீங்க இவ்வளவு தூரம் முன்னாடியே முடிவு ஒரு முயற்சி எடுத்தோம். இந்த முயற்சி தோல்வியில போய் முடிந்ததுக்கு என்ன காரணம்? இது தோல்வி என்று நான் சொல்ல இயலாது. நாங்கள் முதலாக முயற்சி எடுத்தோம் என்பது உண்மை, முயற்சித்துக் கொண்டே இருந்தோம் என்பது உண்மை. எங்கள் முயற்சி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை அவர்கள் தந்தார்கள் என்பதும் உண்மை. அதனால் நாங்கள் முயற்சி எடுத்தோம். பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு விரிந்து பரந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். என் சொந்த அனுபவத்தையே நான் சொல்ல வேண்டுமானால், பல பேர் தொலைபேசியில் பேசும்போது என்ன சொல்கிறார்கள், நாங்கள்லாம் பிஜேபி மாதிரி இருக்க கட்சியெலாம் நல்லா வரணும்னு நினைக்கிறோம், நீங்கள் ஏன் அவங்களோட சேரக்கூடாது இவங்களோட சேரக்கூடாது, எல்லாம் அவங்க அன்பர்கள் ஆதரவாளர்கள். பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப திமிர் போக்கு தலைகணத்தோடு கடைபிடித்து எங்களோடு யாரும் கூட்டணி இல்லை என்று அறிவித்து விட்டார்கள் என்றால் மக்கள் எங்களை வசைப்பாடுவார்கள். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு கூட்டணி அமைப்பதற்காகவும் நரேந்திர மோடியுடைய ஆதரவிலே பங்கு கொண்டு வெற்றி பெறுவதற்கு வாருங்கள் என்று எல்லோரையும் அழைத்தோம் என்பது உண்மை என்பது இப்போது எங்கள் ஆதரவாக இருக்கிற மக்களுக்கு தெரியும். அதனால் தவறு எங்கள் மீது இல்லை, எங்களுடைய முயற்சியை நாங்கள் மேற்கொண்டோம் என்று அவர்கள் புரிந்து கொண்டால் போதுமானது. அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. கட்சிகள் கூட உங்களோட கூட்டணி இருக்கிறாங்க. இப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கு போது திமுகவோ அதிமுக அந்த கட்சிகள் தான் உங்களோட கூட்டணியில இருந்த கட்சிகள் தான். ஆனா இப்போ இந்த எல்லாரும் ஒரு தீர்ந்ததகான கட்சி மாதிரி
ஒதுக்கி வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? எந்த கட்சியுமே இன்றைக்கும் கூட எந்த காரணத்தை முன்னிட்டும் எங்களோடு கூட்டணி வைத்திருந்த கட்சிகளை பற்றி நான் சொல்லலை. கொள்கை ரீதியாக மாறுபட்ட கட்சிகள் என்று நான் திரும்ப திரும்ப சொல்வது, ஒன்று இடதுசாரிகள், மற்றொன்று காங்கிரஸ். ஒன்று கொள்கை ரீதியாக வேறுபட்டது, மற்றொன்று அரசியல் ரீதியாக மாறுபட்டிருப்பது. அந்த கட்சிகள் இருக்கிற இடத்தில் நாங்கள் அங்கு வைப்பதற்கு வாய்ப்பில்லை என்ற கருத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிடுவேன் ஒழிய எங்களோடு கூட்டணி வைத்திருக்கிற கட்சிகளை பற்றி நான் இந்த விஷயத்தில் குறிப்பிடவில்லை. நான்கு கட்சி தலைவர்கள் ஒன்று சேர்ந்து விஜயகாந்த் முதல்வரை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க பாஜக தலைமையில விஜயகாந்த் முதல்வரை ஏற்றுக்கொள்ள என்ன காரணம், என்ன தயக்கம்? ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வதை விட தயக்கம் காட்டினோம் என்பது உண்மை. அது என்ன காரணம் விவரித்து சொல்ல முடியாது. தயக்கம் காட்டினோம் என்பது உண்மை. தேர்தல் நேரத்துல எந்த மாதிரியான மாற்றமும் அரசியல்ல வர வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. அதிமுகவுடன் பாஜக கூட்டணியா அப்படின்னு கேள்விக்கு நீங்க அதற்கும் வாய்ப்பு இருக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது அன்னைக்கு நீங்க தினசரி பத்திரிகை நடத்துறீங்க, உங்க தொலைக்காட்சி மணிக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு இருக்க. கலியுகத்தில் நடந்த விஷயம் இப்ப பேசக்கூடாது. இப்ப பாண்டவர்கள் இருந்த யுகம் வேற, புரியுதா? ராமன் நடந்த யுகம் வேற. ராமாயணத்துல ராமனுக்கு வழி வழியா வந்த 46வது தலைமுறை, தர்மம் காக்க வந்த ராமனது 46வது தலைமுறை, அவன் உயிரோடு இருக்கும் பொழுது பாண்டவர்கள் கூட யுத்தம் நடந்தது. கேட்டா வியப்பா இருக்கும். அவன் கௌரவோடு சேர்ந்து போரிட்டான். அன்றைக்கு ராமன் இருந்தானே என்றால் அவன் பரம்பரை பாண்டவர் காலத்துல எதிரியோடு அதர்மத்துக்கு ஆதரவாக போராடுகின்றான். பாண்டவர்கள் ஒவ்வொரு யுகத்துக்கும் மாறுவார்கள். எப்போதுமே தர்மத்துக்கு ஆதரவாக இருப்பார்னு சொல்ல முடியாது. கிருஷ்ணன் எங்களோடு தான் இருக்கிறார். ஆனால் நீங்க அதே நான் யுகத்துக்கு மாறுபடும் போது போன 3 மாசத்துக்கு முன்னாடி பேசுறீங்க, நேற்றுக்கு பேசுறீங்க. இன்றைக்கு என்ன செய்தி? பாலிடிக்ஸ் என்பது என்னவென்றால் கிவிங் யுவர் ஒப்பீனியன் அட் எ கிவன் சிச்சுவேஷன் என்று விளக்கம் வருகிறது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, நாளைக்கு இது மாறலாம். சூழ்நிலை அரசியல் வேறு மாதிரி. ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில என்னுடைய விமர்சனம் என்ன என்று நீங்கள் கேட்டால் நான் பதில் சொல்ல முடியும். முந்தா நாள் சொன்னீங்க, நேர்த்தி சொன்ன. ஆனால் எங்கள் தர்மத்துக்கு விரோதமாக, கட்சியின் அடிப்படை கொள்கைக்கு விரோதமாக எந்த கருத்துமே நான் கூட எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் சொன்னதில்லை. சுப்பிரமணியசாமி அந்த வார்த்தை பயன்படுத்தல. காரணம், பாரதிய ஜனதா கட்சியில் சுப்பிரமணியசாமியும் அடக்கம் தயாராகி கொண்டிருக்கிறது. இல்ல அதெல்லாம் அறிவிப்பாங்க. இன்னைக்கு மாலையில் நம்ம கூடுறோம் இல்ல, தேர்தல் பணிக்குழு கூடுகிறது. அதுல ஒரு அம்சம் தேர்தல் அறிக்கை அநேகமாக இறுதி வடிவத்தில் வந்திருக்கிறது. நேற்று கூட ராஜா அவர்கள் சொன்னார்கள். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. எல்லா கூட்டணிகளுமே சீட்டு எண்ணிக்கையை வச்சு 120+, 110+ அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு இருக்கிறாங்க. நீங்க இப்பதான் பிஜேபி பிளஸ்ங்கிற கணக்குக்கு வந்திருக்கிறீங்க. உங்களோட இணைய போறது இல்லைங்க. புரியறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டி, இப்ப விஜயகாந்த் தனித்து போட்டி சொன்னாரேன்னு இப்ப சொல்றாரு பிரேமலதா. உடனே பேசியும் கூட அந்த மாதிரி இளகணேசன் தனித்து பிஜேபி போட்டிடும் நீங்க சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சொல்லலையா? பாரதிய ஜனதா கட்சியும் இதர கட்சிகளும் அப்படின்னு தமிழ்ல சொன்னேன். இப்பெல்லாம் தமிழனுக்கு இந்த மாதிரி ஆங்கிலத்துல சொன்னா தானே புரியுது. சொல்வார், ஜாவிடேக்கர் சொல்வார் உங்களுக்கு. யார் யார் என்னென்ன சொல்லணும்னா எங்களுக்குள்ள ஒரு ஏற்பாடு இருக்கு. வாக்கு வங்கி அளவுல மற்ற கட்சிகளும் வலுவான கூட்டணிகள் அங்கங்க இருக்கு. வாக்கு வங்கி அடிப்படையில் பார்க்கும்போது அந்த வலுவான கூட்டணிகளுக்கு இடையில நீங்க போய் எப்படி இந்த தேர்தல் களத்தை சந்திக்க போறீங்க? நான் தெளிவாக ஒரு கருத்து கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். அதுதான் இதுக்கும் பதில். தமிழ்நாட்டில் இப்ப திமுக அதிமுக அல்லாத ஒரு மாற்று வேண்டும் என்பதற்காக மக்கள் மத்தியில் 16% மேற்பட்ட வாக்கு வங்கி இருக்கிறது. அதுல பெருவாரியான வாக்கு வங்கி நரேந்திர மோடிக்கு ஆதரவான வாக்கு வங்கி. அதுக்கு சொந்தம் கொண்டாடுவதற்கு உரிமை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது என்று நான் சொன்னேன். அப்படி இருக்கும்போது வாக்கு வங்கி இல்லாத கட்சி என்று அந்த பட்டியலில் பாரதிய ஜனதா கட்சி சேராது. அதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த தேர்தலில் நாங்கள் களமிறங்கி இருக்கின்றோம். அதாவது கூட்டணி அமைத்தவர்கள் கூட மக்கள் முன்பாக வைத்த ஒரே கோரிக்கை நரேந்திர மோடியை பிரதமராக்குங்கள் என்று. அதனால்தான் அதில் இருக்கிற பெருவாரியான வாக்குகளுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு சொந்தம், நரேந்திர மோடிக்கு சார்ந்தவை என்று சொன்னேன். ஒரு சில வாக்குகள் வேட்பாளருக்காக நின்றிருக்கலாம். அதெல்லாம் மனசில் வைத்து வார்த்தை ரொம்ப எச்சரிக்கையோடு தான் பயன்படுத்தினேன். ரொம்ப நன்றி. உங்களெல்லாம் சந்திப்பதற்கான வாய்ப்பு. நீங்கள் எதிர்பார்த்த செய்தி எதுவும் இன்றைக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஜாவ்டேக்கர் வந்த பிறகு உங்களுக்கு நல்ல செய்தி நாளை கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம்.
எல்லா கூட்டணியும் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்காமல் தேர்தலை சந்திப்பதில் என்ன தயக்கம்? யதார்த்த நிலையை உணர்ந்திருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி தன் சார்பாக எந்த வேட்பாளர் நிறுத்துதா இல்லை என்றுதான் எங்களுடைய முடிவு.